வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான பிரியாணி ரெசிபி தான். இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இப்போ லைட்டாக வெதுவெதுப்பான வெந்நீரில் போட்டு எடுத்துக்கும். சூடான தண்ணியில் போட்டு எடுத்துக்கங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறதுனால அது கொஞ்சம் அந்த கூலிங்கோடு இருக்கும். இது போல் நல்லா வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்து பெரட்டி எடுத்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்குவோம். இப்போ கலந்து எடுத்ததை ஒரு கடாய் வச்சுக்குங்க. அடுப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதை பட்டரில் கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா இது போல் கடாயில் போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்குங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதுமாரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது இதுக்கு இடையில நம்ம பிரியாணி தாளித்து விட்ருவோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்பைசஸ்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும் வதங்கி. இப்போ வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கிங்க. நல்லா எல்லாம் வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே பன்னீர்லேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் அளவாக உப்பு போட்டுக்குங்க. இப்போ அரிசியில் தண்ணிலாம் வடிச்சிட்டு இதில் கூட சேர்த்துக்குவோம். அரிசி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கணும். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த இதை நம்ம பிரியாணி கூட சேர்த்துருவோம். நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே விசில் வச்சோம்னா போகிறோம். அப்படி இல்லைன்னா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே தம்மில் போட்டிங்கன்னா போகிறோம். ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாகி வந்துடும் நம்மளோட பன்னீர் பிரியாணி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. வாசனையும் செம்ம சூப்பராக இருக்குது. சாதமும் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் அந்த பிரியாணி. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட இந்த பன்னீர் பிரியாணியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.